வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோம் டூர் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் அவங்க ஹோம் டூர் காட்டுவாங்க. நான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகிறேன் இன்னொரு வீட்டுக்கு. இந்த வீட்டை வந்து ஆக்சுவலாக வீடியோ எடுக்கல. இது வந்து ஒரு 2 bedroom அப்பார்ட்மெண்ட். இதை பற்றி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ வாங்க. ஸோ இதான் வந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா இங்கே கிளாசட் ரூம் இருக்குது. ஸோ கிளாசட் ரூம்லாம் எதுக்கு வந்து இங்கே கனடாவில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வின்டர் டைமில் வந்து வின்டர் கோட்லாம் போட்டு போவீங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே நேராக கழட்டி போடுறதுக்கு இங்கே தான். ஸோ கீழே வந்து ஷூஸ்லாம் வைக்கலாம், அதுக்கு தான் இந்த ரூமு. உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஹாலு. ஸோ இப்போ வந்து என்னடா எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது, ஏன்னா வந்து ஃபுல்லாகவே நான் இப்போ காலி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஹால். இங்கே ஆக்சுவலாக ஒரு லைட் இருக்குது. ஸோ இந்த ஹாலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே கிச்சனுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டு இப்படியே கிச்சன் வச்சு அப்படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹால் அண்ட் கிச்சன். இங்கே வந்து ஒரு குட்டி கிச்சன் தான், என்ன சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்டான சிங்க் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உள்ள வீட்டில் எல்லாமே வந்து வாஷிங் மிஷின், இந்த ஸ்டவ்லாம் அதுவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட். அதனால வந்து தாத்தா பாட்டி தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண விஷயம் தான் இங்கே இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உள்ள ஒரு வியூ தாங்க. இந்த வியூ தான் காசு இந்த வீட்டுக்கு. ஸோ இங்கே போயிட்டு வந்து பால்கனி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு கூட இங்கே இருக்காது பாருங்களேன். டக்குன்னு காட்டுங்க வர. நல்லா இருக்கீங்களா? இவரெல்லாம் நான் இருக்கும்போது இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் இவர் இல்லை. இப்போ வந்து வீடு காலி பண்ணுறோன்னு தெரிஞ்சுன்னா வந்துட்டாரு வேகமா. இது ஒரு பெரிய நல்ல ஒரு ப்ராடான பால்கனி. ஸோ இங்கேருந்து 7th floor அப்படின்றதுனால உங்களுக்கு வியூவும் சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்க்கலாம். அங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது ஆக்சுவலி, வாட்டர்லூ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதனால நீங்கள் உட்காந்து அங்கே நிறையா ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகுறது அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போகலாம். ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விண்டர் டைமில் வந்து இந்த கதவே திறக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சம்மர் வரும்போது. ஆனால் நம்ம வீடு காலி பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய 2 bedroom போகலாம். ஸோ இந்த வழியாக இப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா வந்து இங்கே இன்னொரு ஒரு பெரிய கிளாசட். இந்த கிளாசட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எக்ஸ்ட்ரா பொருள் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா லார்ஜான ஷெல்ஃப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. எங்கிட்ட நீங்கள் பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2 bedroom 1 bath தான். ஸோ இதுதான் பாத்ரூமு. இது வந்து ஒரு ஃபுல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் பாத்னா வந்து அந்த இடத்துல வந்து வெறும் பாத்ரூம் தான் இருக்கும். ஃபுல் பாத்னா பார்த்தீங்கன்னா ஷவர், பாத்ரூம் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய மொத்தம் இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 2 bedroom இருக்குது. ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் அந்த மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது வந்து ஏன் மாஸ்டர் பெட்ரூம்னா பெருசாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பெருசாக இருக்குது. ஒரு கிங் சைஸ் பெட்டிங் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். கிளாஸட் பார்த்தீங்கன்னா அதோட வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெருசாகவே இருக்கும். நல்லா 2 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ரூமு. உங்களுக்கு எல்லாமே எங்கேயும் ஒரு துணி கிணியெல்லாம் தொங்க போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு குட்டி பெட்ரூம் வந்து இந்த பெட்ரூம் தாங்க. ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக நான் இருந்தேன். சின்ன காம்பாக்டான பெட்ரூமு. இந்த 2 bedroomக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்குது, விண்டோஸ். ஸோ விண்டோ வழியாகவும் வந்து நீங்கள் அப்படியே ஜாலியாக காற்று பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த வியூ தான் காசு பாருங்களேன், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே வந்து இதுதான் வியூ. உங்களுக்கு அந்தளவுக்கு செமையாக இருந்துச்சு. ஸோ இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பழைய பில்டிங் அப்படின்றதுனால வந்து டெம்பரேச்சர் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங் டெம்பரேச்சர் தான். ஸோ இது வெல்ட்டு ஹோல் பில்டிங்க்கு அவங்க ஹீட் ஆன் பண்ணும்போது அதுவாக வரும். ஆனால் அந்த ஹீட்டை வந்து நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம் அடி இருக்க ஞாபகம் வச்சு. ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏசி கிடையாது. இந்த வீட்டு ஓனர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஏர் கண்டிஷனர் போட்டு வச்சிருந்தாரு அவரே. ஸோ அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து இங்கே மற்ற வீட்டுக்காரங்களா இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து எங்கள் லேண்ட்லார்ட் பண்ணி ஏசி போடலன்னா வந்து அவங்களாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா வந்து இந்த கதவை திறந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா வந்து அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் சம்மரில் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து 2 bedroom. ஸோ இந்த வீடு இதோட ஓவர் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வாடகை பார்த்தீங்கன்னா நான் வந்து 2100 பே பண்ணேன் எல்லாத்தையும் சேர்த்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூட்டிலிட்டிஸ் தனியாக கட்டணும், அப்புறம் வந்து ரெண்ட் தனியாக கட்டணும், அப்புறம் பார்க்கிங் தனியாக கட்டணும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் எங்கள் ஓனர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து 2100 கொடுத்துட்டாரு. ப்ளஸ் எங்களுக்கு வந்து கவர்டு பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ வின்டர் டைம் வந்து நீங்கள் வெளியே போய் அந்த பனியெல்லாம் தள்ள தேவையில்லை உங்கள் கார் மேலே. ஸோ கவர்ட் பார்க்கிங்னால ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதை காலி பண்ணுற ஐடியாவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனர் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம், விற்க போகிறோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். கனடாவில் வாங்குற நிலைமையில் இருந்தால் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை விட்டு காலி பண்ணி போயாச்சு. ஸோ இதோட ஒரு இன்னொரு ஆம்னிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். ஸோ இந்த பில்டிங்கோடைய ஆம்னிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆனால் அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா வந்து
மேக்ஸிமம் ஒரு 3 months தான் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்கும். அந்த பச்சை கலரில் கம்பளம் வச்சுருக்காங்களா அதுதான் வந்து ஸ்விம்மிங் பூலு. இது வந்து பார்க்கிங், உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும், அந்த அது வழியாக உள்ளே போய்க்கலாம் பார்க்கிங்க்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிக்ரியேஷனல் ரூம் இருக்குது, ஜிம் இருக்குது. ஜிம் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பேசிக்கான வந்து என்ன சொல்கிறது, ட்ரெட்மில்லு, அப்புறம் சைக்கிளு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வெயிட்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப ஓல்டேஜ் பீப்புள் தான் இங்கே இருக்குன்றதுனால அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து டிம் ஹார்டன்ஸ் இருந்துச்சு, கனடாவில் பாதி பேர் சொத்தை அளிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ், அது இங்கே பக்கத்தில் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரையல்ஸ் பக்கத்தில் இருந்துச்சு, நல்ல ஒரு சீனரி. ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த வியூ மிஸ் பண்ணுவேன், அது ஒன்று தான் எனக்கு ப்ராப்ளம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஹவுஸ், டீசெண்டான ஹவுஸாக இருந்துச்சு. ஸோ அடுத்ததான் நான் போகிற ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து டவுன் டவுன் கிச்சனர்லேயே. ஸோ அந்த வீடு இன்னும் நல்லா இருக்குது. அந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 bed 2 bath. ஸோ 2 bedroom 2 bath. அதில் அந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பெருசாக இருக்குது. அங்கே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இங்கே வந்து பால்கனி கிடையாது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஃப்ளோர். ஸோ ஃபியூ ஸ்டெப்ஸில் வந்து அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. கீழே இறங்கணுன்னா உங்களுக்கு எல்லா கடையும் இருக்கும். ஸோ டவுன் டவுன் நல்லா இருக்கும், சூப்பராக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.